Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. அளவற்ற அருளாளர் நிகழ்ல்லா பேருந்துடைய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் சொல்கிறேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, மாற்றுமத நண்பர்களே, உங்கள் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுள்ளோட்டுமாக என்று பிரார்த்தனை செய்ததாக கிடந்த ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கிறேன். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஃபர் மாதங்களும் அதனுடைய நிலைப்பாடுகளும் என்ற தலைப்பெடுத்திருக்கிறது. கணிதத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வானங்களை பூமியும் படைத்த நாள் முதல் இறைவனுடைய பதிவேற்றுள்ள மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மாதங்களையும் இது பீடைமிக்க மாதமோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் சொன்னதில்லை. எந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நாம் அப்படி பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த பீடைமிக்க மாதங்களாக எதையும் அவர்கள் கூறியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர் என்று பேரவர்களே சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு வணக்கங்களை அவர்களாக ஏற்படுத்திக் கொண்டு பீடைமிக்க மாதங்களாக அவர்களை ஆக்கிக் கொண்டு மார்க்கம் எவையெல்லாம் காட்டித்தராதோ அந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இதையெல்லாம் யாரை பார்த்து அவர்கள் செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து, இந்த சமுதாயத்தை பார்த்து ஒரு செயலை செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள், அவர்களை பார்த்து அவர்கள் எவ்வாறு செய்கின்றார்கள், அவர்களை போல நாங்களும் செய்வோம், நாங்கள் அவர்களுக்கு சளைத்தவர்கள என்கின்ற ஒரு எண்ணத்தில் இது போன்ற ஒரு காரியங்களை புதிதாக செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட, நீங்கள் இந்த சமுதாய கலாச்சாரங்களை ஜானபிதான் முகத்துக்கு முகம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் எப்படி பின்பற்றுவார்களோ அதே போன்று நீங்களும் அந்த சமுதாயத்தை போன்று அவர்கள் செய்கின்ற அந்த செயல்பாடுகளை பார்த்து அப்படியே பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு சொன்னால், அவர்கள் குடும்பத்துக்குள்ள போனால் நீங்களும் அது போன்று செல்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எந்த அளவுக்கு இந்த விதத்தான காரியங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டுதலில் உண்மையானது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். மார்க்கம் என்று சொல்லக்கூடிய புதிதாக காரியங்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடியவை ஒவ்வொரு விதித்து ஒவ்வொரு விதிலும் வழிகேடு, அவை நம்மை நரகத்திற்கு கூட்டி செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எவ்வளவு முறை எச்சரித்தாலும் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் தாங்களாகவே என்ன பண்றாங்க, மார்க்கம் என்ற அடிப்படையில் எங்கள் முன்னோர்கள் இப்படிதான் கடைபிடித்தார்கள், நாங்களும் அதை போன்றுதான் கடைபிடிப்போம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, எவ்வளவு அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை கொடுத்தாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்தாலும் என்ன பண்றாங்க, நாங்கள் இப்படிதான் செய்வோம் என்று இறைவன் எவற்றையெல்லாம் நன்மை இல்லை, மாறாக அதை செய்வதன் மூலம் நரகத்திற்கு கொண்டு செல்வோம் என்று சொல்கின்றாலும் அத்தகைய ஒரு காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இந்த மாதங்களுடைய விஷயங்களை பார்க்கிறோம். இஸ்லாமிய ஹிஜ்ரியிலே முதலாவது மாதம் என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளை அமைத்து கொள்வார். முஹர்ரம் மாதங்கள்ல என்ன செஞ்சாங்க,
எப்படி சமுதாய கலாச்சார மக்கள் எப்படி வழிபாடு செய்வார்கள், அதே போன்று வழிபாடு செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தீ மிதிப்பாங்க. யாருடைய கலாச்சாரம்? நம்முடைய மார்க்கத்தில் உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வது அனுமதி கிடையாது. ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்ய நான் நடந்தே போய் ஹஜ்ஜி செய்வோங்கிற அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, உன்னிடம் ஒட்டகம் இருக்குது, உன்னுடைய வாகனம் இருக்குது, அதுல ஏறி போய் நீ பயணம் செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க. உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு மூடத்தனமான ஒரு காரியத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் செய்யல. ஒரு உடலை விழித்து கொண்டு ஒரு காணிக்கையும் காணிக்கை செலுத்துவார். நம்முடைய உடம்பை வருத்தி கொண்டு வெயில் நின்று கொண்டு நம்ம ஒரு காணிக்கை செய்யுமா? இல்ல கத்தியால் தன்னுடைய உறுப்புகளை கீறிக்கொண்டு நம்ம இறைவனுக்கு வழிபடுமா? இல்ல முட்டத்தலைய தேங்காய் உடைச்சி நம்முடைய வழிபாடுகளில் ஈடுபடுமான்னு சொன்னா எந்த விதமான ஒரு துன்பத்தும் ஒரு நம்முடைய அடியாருக்கு இலகுவாகி இருக்கலாம். ஒரு காசு பணம் எடுத்து வந்து கூட நம்ம அந்த பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அவசியம் கிடையாது. ஏனைய எந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு நீங்க போனாலும் என்ன நடக்கும்? காசு இல்லாம நீங்க அந்த வழிபாடு செய்யவும் முடியும். ஒரு தேங்காய் வாங்கணும், பூ வாங்கணும், ஒரு மெழுகுதிரி வாங்கணும், இது போன்ற ஒரு வழிபாடு செய்வதற்கு, கடவுளை வணங்குவதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்த்தேன், இறைவனை வணங்குவதற்கு எந்த விதமான நீங்க ஒரு செலவு செய்ய வேண்டியது வந்து தொழுதுட்டு போனாலே போகும். இப்படியாப்பட்ட ஒரு அறிவுமிக்க மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்ன பண்றாங்க? உடலை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களை செய்வதை பார்க்க முடியும். முகர்ரம் 10ல பாத்தீங்கன்னா சியான்னு சொல்லிக்குவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரை நம்மளுடைய உடலை வருத்தி கொண்டு அப்படியாப்பட்ட ஒரு வணக்கங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களை நான் பார்க்கிறேன். இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒவ்வொரு மாதங்களிலும் நாம் வந்து என்னுடைய முன்னோர்கள் சொன்னதுபடி நாங்கள் வந்து ஒரு வணக்கங்களை அமைத்துக் கொள்கின்றோம். அப்படி வணக்கங்களை அமைத்துக் கொண்டால் அது ஒரு நன்மையாக இருக்கும், இறைவன் நமக்கு நன்மையை வாரி வழங்குவார் என்று நினைத்துக் கொள்கிறார். ஆனால் நன்மை வாரி வழங்க பிரச்சனை இல்லை, ஆனால் அதற்கு மாற்றமாக அவர்கள் செல்லக்கூடிய இடம் நடக்க மாட்டேன். அடுத்து பார்ப்போம் இந்த சஃபர் மாதம். இந்த சஃபர் மாதங்கள்ல என்னமான ஒரு காரியங்களை அவர்கள் செய்கின்றார். எப்படி வந்து ஒரு ஆடி மாதங்கள்ல ஒரு மாற்று மத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் முடிக்க மாட்டாங்க, அதே போன்று இந்த இஸ்லாத்தில் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க? இந்த மாதம் என்பது ஒரு பீடை மிக்க ஒரு மாதமாக இருக்கின்றது. பீடை என்பது எந்த ஒரு நபிமொழியிலும் சரி, எந்த ஒரு திருமலை குர்ஆனுடைய வசனங்களும் சரி, ஒரு கெட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்லுது. அதாவது கெட்ட நாள் என்று ஒரு பீடை மிக்க நாளாகும். நல்ல நேரம் என்பது கெட்ட நேரம் என்பது கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்துல எந்த அளவுக்கு இந்த மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறார். இந்த வரைக்கும் மூட நம்பிக்கையில் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஐவேளை தொழுகிறாங்க. ஐவேளை தொழுது என்ன பண்றாங்க? ஒவ்வொரு சகுனம் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை சொன்னாங்க, சஃபர் பீடை என்பது கிடையாது, தொற்று நோய் என்பது கிடையாது, சகுனம் பார்த்தல் என்பது கிடையாது. ஆனா இன்னைக்கு எத்தனை மக்கள் சகுனம் பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். பள்ளி சத்தம் போட்டுன்னு சொன்னா என்ன பண்றாங்க? ஐயா நான் சொன்னேன் பள்ளி விட்டு போட்டுருப்பாரு. ஒரு பூனை குறுக்க போனா கூட ஆஹா கெட்ட நேரம் ஆயிடுச்சு, நம்ம வந்து அந்த பூனை குறுக்க வந்துச்சு, நல்ல வேலை போகும்போது பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரு வேலை கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் இது போன்ற ஒரு சகுனத்தை பார்க்க முடியுறாங்க. ஒரு திருமணம் செய்யக்கூடியதாக்கா எதிர்பார்க்காத எப்படி பிற சமுதாய மக்கள் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி எதிர்ப்பு நாலு தாலி இருக்குன்னு பார்க்கிறார்களோ, அதே போன்று நம்முடைய சமுதாயத்திலும் சரி இன்னும் அது போன்ற ஒரு மூட நம்பிக்கையும் கெட்ட பழக்க வழக்கம் இருக்குதான் செய்யணும். காக்கா கத்துச்சுன்னு சொன்னா விருந்தாடி வந்துட்டாங்க, விருந்தாடி வரப்போறாங்க, கையெழுத்தின்னு சொன்னா பணம் வரும்போது இருக்குதா இல்லையா? எல்லா ஊர்களிலும் இது போன்ற மூட நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். பார்க்கிறவங்க ஊர் பகுதியெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா, வியாழக்கிழமை எதுவாச்சுன்னா ஒரு 6 மணிக்கு மேல வந்துச்சுன்னா குடுக்கல் வாங்கல் இருக்காது, பணம் கொடுக்க மாட்டாங்க, வெள்ளையா பொருட்கள் கொடுக்க மாட்டாங்க, மாவு போன்ற பொருட்களை கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? நல்ல பொருளை நாங்கள் 6 மணிக்கு மேல கொடுக்கறது கிடையாது, காசு கொண்டதை ஒரு 6 மணிக்கு
எதுவாக இருந்தாலும் சும்மா கழிச்சுட்டு வந்து வாங்கிக்கங்க சொல்லி என்ன பண்றாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மூட பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். எப்படியாப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களிலும் மார்க்கம் காட்டி தராத ஒரு செயல்பாடுகளை இன்றைய மக்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாமளும் பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? பல இடங்கள்ல இவரெல்லாம் யார்? நம்மை போன்ற ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், ஐவேளை தொழக்கூடியவர்கள். ஆனால் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வை நம்பாமல் நல்ல நாள் கெட்ட நாள், திருமணம் ஒரு விசேஷங்கள், ஏதாவது விசேஷம்னா என்ன பண்றாங்க? எல்லா நாளும் நல்லா, சனிக்கிழமை விட்டாங்க. சனிக்கிழமை ஒரு நல்ல நாள் கிடையாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை பொன் போனாலும் புதன் வராது. எல்லா இடங்களிலும் இது போன்ற மூட நம்பிக்கை எப்படி பிற சமுதாய மக்கள் கலாச்சாரங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் அழகாக சொன்னாங்க. அவங்க குடும்ப பொருட்களை போனா நீங்களும் அது போன்ற ஒரு காரியத்தை செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்யணும். ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த அளவுக்கு நம்மளாம் பின்பற்றக்கூடாது பிற சமுதாய கலாச்சாரங்கள். யார் பிற சமுதாய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது, என்னை சார்ந்தவர்களே கிடையாது, அவர்களை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் எத்தனை விஷயங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மூட நம்பிக்கை என்ற பெயர்ல பிற சமுதாய மக்களே இஸ்லாத்தை பற்றி அதிகமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில மக்கள் எத்தனை பேருக்கு ஜோசியம் இருக்கிறாங்க. ஜோசியம் ஒரு ஜோசியக்காரர் போறாரு, கிளிக்கூட எடுத்து ஜோசியக்காரர் போறாரு, அவரை வீட்டுல உட்கார வச்சு ஜோசியம் பார்க்கிறாங்க. யாரு? இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஐவேளை தொழுகை சொல்லக்கூடியவர்கள் ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் குறி கேட்பவர்கள் குறியை கேட்கின்றார்களோ, ஜோசியம் பார்க்கின்றார்களோ அவர்கள் தொழுத 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி ஒரு மது அருந்தக்கூடியவன் தொழுத 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதோ அதே போன்று இறைவனை நம்பிக்கை கொள்ளாமல் ஒரு மனிதன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் குறி கேட்கிறானா, அல்லாஹ்வுக்கு இணைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்வானால நிச்சயமாக அவன் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். ஒரு இடத்துல திருட்டு போயிடுச்சுங்க, நகை திருட்டு போயிடுச்சு. என்ன நகை திருட்டு போனா என்ன பண்ணணும்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. என்ன பண்றாங்க? அந்த மந்திரவாதி இருக்காங்க, அந்த மந்திரவாதி வந்து ஒரு தட்டுல ஒரு முட்டையை வச்சு கொடுக்குறான். அந்த அம்மா தூக்கிட்டு வந்து புக்கா போட்டு வந்துட்டு சத்தியம் பண்ணுங்க, நீங்க எடுக்கல சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க தெருவா அப்படியே வீடுதான் போய் கேட்டு யார் செய்யறா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு மூட நம்பிக்கையான காரியங்களை செய்வர்களை பார்க்க முடியும். எத்தனை மூட நம்பிக்கையை ஒழித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பேய் பிசாசு உண்டா நம்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏதாவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகுது? சாயங்கால நேரத்தில் நீ போகாத, போனீங்கன்னா பேய் பிடிச்சிக்கும், உருவாணி வந்து 40 நாள் விளக்கேற்றி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கையான விஷயம். எந்த அளவுக்கு சமுதாயத்துல இந்த அளவுக்கு ஒரு பறவை கிடக்குதுன்னு பாருங்க. எங்கேயுமே போக தேவை. நம்முடைய சொந்தக்கார உறவினர்களே மதகுரு ஜமாத்துல இருக்காங்களே, வேறு கொள்கையை பின்பற்றக்கூடிய இருக்காங்களே, அவர்களே இது போன்ற ஒரு காரியங்களை செய்யக்கூடிய மக்களே பார்க்கணும். அப்ப இந்த சஃபர் மாதம் என்பது எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மக்கள் ஒரு மூடநம்பிக்கையான ஒரு விஷயங்களை மார்க்கம் காட்டி தராத ஒரு செயல்பாடுகள் செய்கிறார்கள். சஃபர் மாதங்கள்ல என்ன பண்றாங்கன்னா ஒடுக்கத்துக்கு உதவி சொல்றாங்க. இது ஒரு பீடை மிக்க மாதம். இந்த மாதத்துல திருமணம் போன்ற காரியங்களை செய்ய மாட்டாங்க. எப்படி ஆடி மாசத்துல ஒரு ஒரு நல்ல நல்ல காரியங்களை வேறு மக்கள் செய்ய மாட்டார்களோ அதே போன்று இஸ்லாமியர் சொல்லக்கூடியவர்கள் ஜாகிலியா காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? சஃபர் மாதத்துல ஒரு நல்ல நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க. அறியாமை காலத்துல அது அப்படியே பின்தொடர்ந்து வருது. அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? சஃபர் மாதம் பீடை மிக்க மாதம், இந்த மாதத்தில் நல்ல காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் தடுக்கணுமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, இந்த சஃபர் என்பது பீடை மிக்க ஒரு மாதம் கிடையாது. இந்த சஃபர் மாதம் என்பது அல்லாஹ் எந்த இடத்திலும் சரி பீடை மிக்க மாதம் சொன்னது கிடையாது. சொல்லி என்ன பண்றாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே இந்த சஃபர் மாதம்
நான் இங்கே வந்தோம் சொன்னா அல்லாஹ் அதை விதியாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனுடைய நாட்டத்தின்படி நடக்கிறது. யாருக்கும் ஆளை பொறுத்து கிடையாது, நாளை பொறுத்து கிடையாது, இறைவனுடைய நாட்டத்தை பொறுத்து. அல்லாஹ் எதை நாடி இருக்கின்றானோ அவனுக்கு ஒரு நல்லது ஏற்படும், அல்லாஹ் நாடும் பொழுது கெட்டது ஏற்படும். இப்ப சஃபர் மாதம் மிக மாதம் சொல்றோம்ல, திடீர்னு யாருக்காவது நல்லது அடைஞ்சா அது என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒவ்வொரு மாதங்களும் யாராவது ஒரு நல்லது நடக்கும், திடீர்னு யாராவது கெட்டது நடக்கும். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப இந்த சஃபரை மிக மாதமாக நினைச்சு என்ன பண்றாங்க? ஒரு ஆத்தங்கரைக்கும் ஒரு பழத்தங்கரைக்கும் சென்று என்ன பண்றாங்க? கொழுக்கட்டை சுட்டு பீடை பிடித்தவனுடைய தலையில் கொடுக்குறாங்க. சில ஊர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப என்னடா இந்த அளவுக்கு அறியாமை மக்கள் இன்னும் மாசம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். சில காட்சிகளை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு உண்டாதனமாக இருக்கிறார்கள் என்று யோசிக்கணும். என்ன பண்றாங்க? பீடை மிக்க மாதங்கள் சொல்லி அந்த புல்தரை மிதிச்சா பீடை போயிடும். கொழுக்கட்டை சுட்டு இந்த பீடை பிடித்தவனுடைய தலையில் கொடுத்தா அவனை பிடித்த இந்த பீடை போயிடும். ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சபர் கொள்வதுதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன பண்ணுவாங்க? ஒடுக்கத்துக்கு கடைசி சபர் மாதத்துடைய கடைசி முதல் என்ன பண்ணுவாங்க? வீடுகள்லாம் சுத்தம் பண்ணி, எப்படி போகி பண்டிகை வீட்டெல்லாம் சுத்தம் பண்றாங்களோ அதே போட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கழுவி விட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த நாள்ல சாப்பாடு சமைச்சிட்டு போய் ஒரு ஆத்தங்கரைக்கோ ஒரு குளத்தங்கரைக்கோ இல்ல ஒரு கடற்கரைக்கோ எங்கேயாவது அந்த நாள்ல வீட்டுல இருக்குது வீட்டை பூட்டிட்டு அந்த நாள்ல வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது போய் அந்த பீடையை கழித்து விட்டு வரணும். யாரு? அது வெளியே துளவக்கூடிய இஸ்லாமிய மக்கள் செய்யக்கூடிய ஒரு காட்சி செயல்பாடு. இப்ப உள்ள 10 வருஷத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அடக்கிற ஆத்துல போய் போனோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஊரே அந்த அளவு என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த நாள்ல வீடை திறந்து வைக்கக்கூடாது. அப்ப பீடை நினைச்சிட்டு போனாங்கல்ல, என்ன நடந்து தெரியுமா? ரெண்டு வாலிபர்கள் என்ன பண்றாங்க? மரத்துல ஏறி குதிக்கன்னு சொல்லிட்டு சொல்லுல போய் கொண்டு இறந்துட்டாங்க. அப்ப வீட்டுல இருந்திருந்தா நீ பீடையை சொல்லிட்டு தான் அங்க போனேன். ஆனா அல்லாஹ் எங்க அவங்க பீடையை வச்சுட்டா பாருங்க, எங்க மரணத்தை வச்சுட்டா பாருங்க. எங்கே இருந்தால் நீ பீடை என்று போனாயோ அந்த இடத்தில் நீ மரணத்தை தெரிவித்தார். அப்போ மரணம் என்பது எங்கே வேணாலும் எப்ப வேணாலும் வரும். ஆனால் என்ன பண்றாங்க? நீ மக்கள் அந்த நாள்ல நான் வீட்டுல இருக்க மாட்டேன், அந்த நாள்ல வீட்டுல இருந்தா எனக்கு பீடை வந்துவிடும் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மக்களை பார்க்கணும். இன்னும் சில பேர் பார்க்கணும் எப்படி ஒரு ஒரு அறியாமல் இருக்காங்க. வேறு சமுதாயத்தில் பார்க்கணும் நாளுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி சலாபம் தோல்வி அபிரஹீம் என்ற திருமலையுடைய வசனங்களை மாவில எழுதி அதை கரைச்சி தண்ணியில் கொடுப்பாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புரியாமல் விளங்காமல் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் எச்சரித்தாங்க. அறியாமை காலத்து அனைத்து செயல்பாடுகளினுடைய பாதனையில் கொண்டு புதைக்கின்றேன். இந்த மார்க்கம் எப்படியாப்பட்ட மார்க்கம்? இந்த மார்க்கம் என்பது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். இன்னும் அடுத்த மாசம் வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு புதுசா ஒரு நம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் மீன் சாப்பிடக்கூடாது, கருவா சாப்பிடக்கூடாது, சஃபர் மாதத்துல வீடை பிடிச்சிடும், ரபியுல் அவ்வல் மாதத்துல மௌலூத் இருக்கும், அந்திரி சௌர் ஆகணும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதங்களிலும் சமைச்சவங்களா? நீங்க மட்டும்தான் ஆடி மாசம் ஆவணி மாசம் செய்வீங்களா? நீங்க மாசம்னா ஜனவரி மாசம் செய்வீங்களா? நாங்களும் செய்வோம். நாங்க எங்களுக்கு சமைச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஒவ்வொரு மாதங்களுக்கும் இவர்களாக புதிதாக ஒரு காரியத்தை இஸ்லாம் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 12 நாள் தான் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு செயல்பாடுகளை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டும் என்று சொன்னா என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவருடைய உண்மை மனிதனையும் அவருடைய நேர்மை அவருடைய இல்லற வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு பயானா நம்ம பேசலாமே. அது பேசுவதற்கு உண்டான ஒரு தடையும் இல்லையே. ஆனால் ஒரு மனித கரங்களால் எழுதப்பட்ட அந்த ஒரு எழுத்தை வைத்துக் கொண்டு அதை படிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க செய்யறாங்களா இல்லையா? அதுல என்ன சாதாரண
என்றால் வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு இடம். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார். என்ன மாதிரி இருக்கிறார்? என்னுடைய நோயை நீக்கக்கூடியவரே, அஸ்ஸலாமு அலைக்கும், என்னுடைய நோயை நீக்கக்கூடியவர் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவர் நோயை நீக்க வேண்டி மன்றாடுகிறார். எங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரே, காசு பணத்தை கொடுக்கக்கூடிய என்று அவர்கள் உள்ள வார்த்தைகளை உணவளிக்கக்கூடியவரே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க அல்லாஹ்வுடைய ஆற்றலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய காட்டிட்டாங்கல, எப்படி அதை இயேசுனாக வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். மரியமின் மகன் மசூகை வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இது எப்படி செய்யறாங்க? வரம்பு மீறி புகழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டி தரவில்லையோ, இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை யார் செய்கின்றார்கள் சொன்னால், மக்களை யார் செய்ய சொல்கின்றார்கள் சொன்னால், நன்கு அறிந்த 7 வருடம் படித்த அந்த அரபி புலமை வாய்ந்த அந்த மார்க்க அறிஞர்கள் செய்ய சொல்கிறார்கள். அவரெல்லாம் அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு மனிதனை இந்த நேர்வழியில கொண்டு செல்வதற்கு இல்லை, எல்லாம் அவ்வளவு அனுமதிக்கிறான். ஒரு மனிதனை அந்த தீய வழிபால் ஒரு மக்களை கொண்டு செல்கின்றார், அல்லாஹ் அவன் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது. ஏன்னா வித்தியாசமான காரியங்களை ஒவ்வொன்றையும் இடம் என்ன செல்கின்ற வந்தாங்க. அஜித்துலாம் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அஜித்துலாம் ஏன் அஜித்துலாம் பின்பற்றுறாங்க? அஜித்துக்கெல்லாம் தெரியாமையா இருக்குது? அஜித்துக்கு நல்லா 7 வருஷம் ஓதிருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, அரபியோட மீனிங் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க, ஒரு மனம் போன போக்கில் ஒரு கண்மூடித்தனமாக ஒரு நம்பக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறார். அந்த மாதிரி மக்களுக்கு நம்முடைய பிரச்சாரங்களை எட்டி வைக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். நம்முடைய சமுதாயத்துல இது போன்ற ஒரு மூட நம்பிக்கைகளை கடைபிடித்து அந்த மக்களை நேர்வழிபால் கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களாக குறிப்பிடுவதாக எனது முதல் உரை நிறைவேற்றினை சொல்லாமல் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய எல்லாம் எல்லாமே இந்த இஸ்லாமிய நம்பிக்கை மூட நம்பிக்கையும் விதத்தான காரியங்களை இருப்பார்கள். இதுல நாம் பெற வேண்டிய படிப்பினை, நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்னன்னு சொன்னால், இது போன்ற ஒரு காரியங்களை மக்கள் செய்து வருகிறாங்க. அப்ப அவர்களுக்கு நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய தாவா பணிகளை, இந்த மார்க்கத்தை, உண்மையான மார்க்கத்தை அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பொறுப்புதான். எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரவ செய்தார்கள், அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய உண்மை தன்மையை நாம் அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா அல்லாஹ் நான் சொல்லும்போது ஒமான் நகசனும் கௌலம் என்பது ஆரம்பித்தார். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை ஆமில சாலிம் நல்லறங்கள் இருக்குது, கால எண்ணி நிலம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியவரை அழகிய சொல்லை கூறியுள்ளார். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை விட இந்த உலகத்தில் சிறந்த பணிகள் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ பணிகள் நீங்க செய்யலாம், ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது இருக்குல்ல, அதை விட ஒரு சிறந்த பணி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை விட வேறு எந்த நன்மையும் அதிக அளவு உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. 2 ரக்காய் தொழுதுன்னா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி நன்மையை கொடுத்துருவான். ஒரு மக்களை நேரான வழியின்பால் அழைப்பது இல்லை. அல்லாஹ் சொல்றாங்க, யார் நேரான வழியின்பால் மக்களை அழைக்கின்றார்களோ அதை பின்பற்றுவருடைய கூலி கிடைக்கும். ஒரு இணைப்பு காரியத்தில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு விசேஷமான ஒரு காரியத்தில் ஒருத்தர் இருக்கிறார், இல்ல வேறு ஏதாவது ஒரு கடவுள் என்று சொல்லி ஒரு சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் நீங்க தாவா செய்யணும். தாவா செய்யும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? அவர் நேர்வழி பெற்று விட்டார், அல்லாஹ்வின் நாட்டுக்கு நேர்வழி பெற்று விட்டாருன்னா தன் வாழ்நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சரி, உலகியா இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஏனைய ஒரு இஸ்லாம் காட்டி தந்த எந்த ஒரு நல்ல அமல்களை செய்தாலும் சரி, அதனுடைய நன்மை யாரை வந்தது சொன்னா உங்களை வந்தது. உங்கள் மூலமாக அவர் நேர்வழி பெற்றார். சொல்றாங்களே, உன் மூலமாக ஒரு நேர்வழி பெறுவது அரபுடைய சிறப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது. இன்றைய அரபிகள் சாதா ஒட்டகத்தை விட அந்த சிறப்பு நிற ஒட்டகத்தை தான் அதிக முக்கியத்துவம் உடையவர்களாக இருக்காங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்படி நீங்க ஒரு
எப்படி சிறந்தது தெரியுமா? முன்மூலமாக அல்லாஹ் ஒரு நேர்வழி இருக்கிறார், அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுதான் நமக்கு அதிக நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்த தாவாவுடைய விஷயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் எடுத்து பாருங்க, இந்த தாவாவுடைய விஷயத்துல எப்படி மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதற்காக ஒரு நாளை ஒதுக்கி கொண்டு அவர்கள் அந்த தாவா பண்ணிக்குவாங்க. எப்படி பண்ணுறாங்க? என்ன ஒரு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆபீஸ் லெவலில் வேற ஏதாவது ஒரு உயர் அதிகாரி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரி என்ன பண்றாரு? ஒரு நாளை ஒதுக்கிறார், சண்டே ஒதுக்கிட்டு என்ன பண்றாரு? அவர் சமய பிரச்சாரங்களே ஈடுபடுறாரு. எங்க போனாலும் இருப்பாங்க. பீச்சில் போனா பீச்சில் நோட்டீஸ் கொடுப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க. மக்கள் எங்கெல்லாம் குழு இருந்தார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய மத பிரச்சாரங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். உதாரணம் சொல்லுவாங்க, மோசமான பொருளை கூட ஒரு பூவி விற்குவாங்க. ஆனா நல்ல பொருளை வச்சவன் ஒரு பூவை தெரியாத காரணமாக அந்த பொருள் விற்காது. அதே போல நம்ம இல்லை, ஒரு அசத்திய மார்க்கத்தை வைத்துக் கொண்டு எப்படி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு மார்க்கம் ஒரு அசத்திய மார்க்கம், உண்மையான மார்க்கம் இல்லை, அதனால எந்த நன்மையும் அவர்கள் கிடைக்க போவதில்லை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு எப்படி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு சத்திய மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்றோம்? மக்களிடம் பிரச்சாரம் செய்ய முடியாமல் இருக்கிறோம் சொன்னா அவர் எந்த நிலையில் இருக்காங்க, நாம எந்த நிலையில் இருக்கோம்? அவரை ஓடிக்கொண்டு இருக்காங்க. நம்ம செய்வோமா வேணாமா? நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நமக்கு இந்த வெளிநாடு போற வேலை இருக்குது, நம்ம கடை இருக்குது, பிசினஸ் இருக்குது, எல்லாமே இருக்குதுதான். ஆனால் முக்கியமான பொறுப்பு என்று சொன்னால் இந்த தாவா பணி என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அதிக மக்களை நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை அல்லாஹ் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். இந்த உலக மத்தியில எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு கல்லை வணங்கக்கூடியவர்களா, ஒரு சிலையை வணங்கக்கூடியவர்களா, இல்ல ஒரு இறைவன் படைத்தவற்றை வணங்கக்கூடியவர்களாக மாற்றிருக்கலாமே. ஏன் அல்லாஹ் எல்லாருக்கும் மத்தியில தேர்ந்தெடுத்து ஒரு ஏகத்துவாதியை நம்ம மாற்றிருக்கலாம்? ஏகத்துவமாதிரி நாம் மட்டும் பின்பற்றினா போதுமா? நம்மை சுற்றி வாழக்கூடிய ஒரு நாம் மட்டும் நம்ம பின்பற்றணும் வச்சுங்களேன், சுயநலவாதிங்க. ஏன்னா நாம மட்டும் பின்பற்றிட்டு நாம மட்டும் ஒதுட்டு நாம மட்டும் சொல்றதுக்கு கூட நினைக்கிறோம். நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களையும் அந்த ஏகத்துவங்களை எடுத்து வைத்து அவர்களையும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல மக்களாக கூறிக்கொண்டதாக எனது சும்மாவை